பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல மகாபாரதத்தின் முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவரான கர்ணன் குந்தியின் மகன் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான்னு கேட்டோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 76, 18ஆம் நாள் முற்பகல். கர்ணன் யுத்தத்தில் கொல்லப்பட்டது அறிந்ததும் துரியோதனன் தீராத சோகத்தில் மூழ்கினான். துரியோதனனுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்ட கிருபர் ராஜ்யத்தில் ஆசை வைத்து அதற்காக செய்ய வேண்டிய காரியங்களில் பெரும் பாரத்தை யார் மேல் வைத்தோமோ அவர்கள் அதை சந்தோஷமாகவே வகித்து யுத்தத்தில் தங்கள் உயிரையும் தியாகம் செய்துவிட்டார்கள். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே, பாண்டவர்களிடம் சமாதானம் செய்து கொள். அரசனே, வேண்டாம் இனி போராட்டம் என்றார். நிராசையான நிலையில் இருந்தாலும் துரியோதனனுக்கு இந்த யோசனை பிடிக்கவில்லை. பேடித்தனத்திற்கு இது சமயமன்று. போர் செய்வதே என் கடமை. நண்பர்களும் பந்துக்களும் இறந்துவிட்ட பின் என் உயிரை சமாதானத்தின் மூலம் காப்பாற்றிக் கொள்வதா? அப்படி செய்தேனேயானால் உலகம் என்னை நிச்சயமாக இகழும். இகழப்பட்டும் பிழைப்பது எந்த சுகத்தை அனுபவிக்க? உற்றார்களும் உறவினர்களும் இல்லாமல் நான் இந்த ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொண்டு என்ன அனுபவிக்கப் போகின்றேன் என்றான். துரியோதனன் இவ்வாறு சொன்னதை கேட்டு படை வீரர்கள் அனைவரும் பாராட்டினார்கள். அதன் மேல் அனைவரும் கலந்து ஆலோசித்து சல்லியனை சேனாதிபதியாக தேர்ந்தெடுத்தார்கள். சல்லியன் மகாபலசாலி. அவன் பராக்கிரமம் உயிரிழந்த தலைவர்களுக்கு குறைந்ததல்ல. அவன் தலைமையின் கீழ் பலத்த யுத்தம் மீண்டும் தொடங்கியது. பாண்டவர்கள் பக்கத்தில் இப்பொழுது தருமன் முழு பாரமும் வகித்தான். அவன் நேரில் சல்லியனை தாக்கினான். அதுவரையில் சாந்தமே உருக்கொண்டவனாக விளங்கிய தருமன் இப்பொழுது சினம் கொண்டு கோர யுத்தம் நடத்தியது வியப்பாக இருந்தது. வெகு நேரம் சமயுத்தம் நடந்த பின் தருமன் சல்லியன் மேல் சக்தி ஆயுதத்தை வீசினான். சல்லியன் அதில் உயிர் இழந்து தரையில் விழுந்து மாண்டான். சல்லியனும் இறந்து போனான். இனி ஒருவித பலமும் இல்லை என்று கௌரவப்படை மனக்கலக்கம் அடைந்தது. ஆயினும் எஞ்சிய திருதராஷ்டிர புத்திரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பீமனை 4 பக்கத்திலிருந்தும் தாக்கினார்கள். அவ்வளவு பேரையும் பீமன் கொன்றான். 13 வருடங்களாக கோபத்தால் உள்ளம் வெந்த வாயுபுத்திரன் இன்று என் வாழ்க்கை பயனை அடைந்தேன் என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தான். போரில் மற்றொரு பக்கத்தில் சகுனி சகாதேவனை தாக்கினான். கூரிய எஃகு அம்பு ஒன்றை சகாதேவன் சகுனியை நோக்கி எய்துவிட்டு, மூடனே, நீ செய்த பாபத்தின் பலனை இப்பொழுது அடைவாய் என்று கூறினான். சகுனியின் தலை அந்த அம்பால் அறுபட்டு கீழே விழுந்தது. அந்த காட்சியினை வியாசர் கௌரவர்களின் பாபங்களுக்கெல்லாம் மூலமாயிருந்த தலையானது அறுபட்டு கீழே விழுந்தது என்று விவரிக்கிறார். முடிவில் துரியோதனன் தனித்து விடப்பட்டான். சேனையின்றி ரதமின்றி பரிதாப நிலையில் இருந்த அந்த வீரன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு பாதசாரியாக தன்னந்தனியாக ஒரு தண்ணீர் மடுவை நோக்கி சென்றான். தண்ணீரில் இறங்கினால் உடலில் வெப்பம் தணியும் என்று மடுவில் இறங்கி நின்றான். அப்பொழுது அவனுக்கு முன்பொரு நாள் விதுரன் சொன்ன அறிவுரை நினைவுக்கு வந்தது. காலம் தவறிய பிறகு அறிவு தோன்றினால் ஒரு பயனும் இல்லை. செய்த கருமங்களின் விளைவை அனுபவித்தே தீர வேண்டும். அப்பொழுது துரியோதனனை துரத்தி கொண்டு பாண்டவர்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். துரியோதனா,
குலத்தையும் குடும்பத்தையும் நாசம் செய்துவிட்டு தண்ணீரில் மறைந்து ஒளிந்து கொண்டு உயிர் தப்ப பார்க்கிறாயா? உன்னுடைய மானம் எங்கே போயிற்று? வெளியே வந்து யுத்தம் செய். சத்திரியனாக பிறந்தாய், யுத்தத்திலிருந்து தப்பி பிழைக்காதே என்றான் தருமன். அப்பொழுது துரியோதனன் மிகவும் வருத்தப்பட்டு, நான் பயந்தோ அல்லது என் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவோ இவ்விடம் வரவில்லை. என் உடலின் சிரமத்தை தீர்த்து கொள்ளவே இங்கே வந்து குளிர்ந்த தண்ணீரில் இறங்கி நின்றேன். எனக்கு உயிரை பற்றி ஆசை இல்லை. எனினும் இப்பொழுது யுத்தத்தில் மனம் செல்லவில்லை. என்னை சார்ந்தவர்கள் எல்லோரும் மாண்டார்கள். ராஜ்ய பதவியில் எனக்கிருந்த விருப்பம் தீர்ந்தது. இந்த நாடு முழுவதும் உனதே, கவலையின்றி அனுபவிப்பாயாக என்றான். அதற்கு தருமன், ஊசி முனை நிலமும் இல்லை என்று அந்நாளில் சொன்னாயே, இன்று எல்லாம் எடுத்துக்கொள் என்கிறாய். நீ எங்களுக்கும் திரௌபதிக்கும் இழைத்த கொடுமைகளும் அவமானங்களும் உன் உயிரை கொண்டுதான் தீரும். வெளியே வந்து கவசம் அணிந்து கொள். எங்களில் யாரேனும் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடன் யுத்தம் செய். இறந்து ஸ்வர்க்கம் செல் அல்லது வென்று அரசனாயிரு என்றான். அதன் பேரில் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் யுத்தம் நடந்தது. அவர்களுடைய இரு கதாயுதங்களும் ஒன்றை ஒன்று தாக்கிய போது நெருப்பு பொறிகள் பறந்தன. வெகுநேரம் யுத்தம் நடந்தது. பார்த்து கொண்டிருந்த அனைவரும் இருவரில் யார் வெல்வார்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். துரியோதனன் போர் ஆரம்பிக்கும் முன்னால் தன் தாய் காந்தாரியை வணங்கச் சென்றான். காந்தாரி தன் கணவன் குருடன் என்பதால் தன் கண்களையும் ஒரு துணியால் கட்டிக்கொண்டு வாழும் பதிவிரதை. அவள் கனிவான பார்வை யார் உடலில் படுகிறதோ அவர்களின் தேக பலம் மிக வலிமையானதாக அமையும். எனவே ஆசிர்வாதம் வாங்கச் சென்ற துரியோதனனை உடலில் எந்த ஒரு பாகத்தையும் மறைக்காமல் தன் முன்னே வரச் சொன்னாள். ஆனால் தன் தாயின் முன்னால் அவ்வாறு செல்ல வெட்கப்பட்ட துரியோதனன் தன் இடுப்பில் ஒரு வாழை இலையினை சுற்றி கொண்டு சென்றான். அவள் பார்வையினால் அவன் தேகம் மிக பலம் பெற்றது. ஆனால் அவனுடைய தொடை பகுதி பலவீனமாகவே இருந்தது. இந்த ரகசியம் கிருஷ்ணனுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. கதாயுதத்தில் நாபிக்கு கீழே அடிப்பது யுத்த தர்மம் அன்று. மிக்க தேக வலிமை பெற்ற துரியோதனன் பீமனிடம் சரமாரியாக அடி வாங்கியும் சோர்வடையாமல் போரிட்டான். இருவருக்கும் யுத்தம் வெகு நேரம் தொடர்ந்தது. அதனை கண்ட கிருஷ்ணன் பீமன் காதில் விழும்படியாக உரக்க, பீமன் சபையில் துரியோதனனின் தொடையை பிளப்பேன் என்று சபதம் எடுத்துள்ளான். அவன் அதனை இப்போது நிறைவேற்றி துரியோதனனை கொல்வான் என்றான். அதனை கேட்ட பீமன் கிருஷ்ணனின் குறிப்பை உணர்ந்து கொண்டு கதையை ஓங்கி துரியோதனனுடைய தொடையின் மேல் அடித்தான். துரியோதனன் துவண்டு வீழ்ந்தான். பீமன் கீழே விழுந்த துரியோதனனுடைய தலையை தன் காலால் மிதித்து ஆனந்த கூத்தாடினான். அப்போது கண்ணன், பீமனே, போதும், உன் கடனை தீர்த்தாய். துரியோதனன் அரசனாக பிறந்தவன். அவன் தலையை காலால் உதைக்கலாகாது. அவன் உயிர் சற்று நேரத்தில் பிரியும். தாமதிக்காமல் அனைவரும் தேர் ஏறுங்கள், நம் பாசறைக்கு திரும்பலாம் என்றான். காலுடைந்து கீழே கிடந்த துரியோதனன் அதனை கேட்டு கண்ணனை பார்த்து, கண்ணா, பீமன் என் தலையை காலால் உதைத்தது பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் காக்கைகளும் கழுகுகளும் தன் காலை என் தலையில் மேல் வைக்கப் போகின்றன. ஆனால் உனக்கு வெட்கமில்லை. தர்ம முறையில் போர் புரிந்த அநேக வீரர்களை பல மோசங்கள் செய்து தோற்க வைத்தாய். பீஷ்மருடனோ துரோணருடனோ கர்ணனுடனோ ஜெயத்ரதனுடனோ நேர்மையான முறையில் நீ போர் புரிந்திருந்தால் ஒரு நாளும் வெற்றி அடைந்திருக்க மாட்டாய் என்றான். அதற்கு கண்ணன், துரியோதனா, வீண் பேச்சு பேசுகிறாய். ஆசையினாலும் பாண்டவர்கள் மேல் கொண்ட பொறாமையினாலும் படைபலம் பெற்ற கர்வத்தினாலும் நீ செய்த பாவங்களுக்கு அளவில்லை. அதன் பலனை அனுபவிக்கிறாய் என்றான். துரியோதனன் முதலில் அதர்மத்தில் இறங்கினான். அதன் விளைவாக இரு பக்கத்திலும் பல அதர்மங்கள் தோன்றின. இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். கடவுள் அவதாரமாகிய கிருஷ்ணன் உடன் இருக்கையில் அதர்மம் எப்படி தலையெடுத்தது என்பதை அறிய காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீணா ஹரிஹர்.
உள்ளம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவர் ஒழிய சாகசம் புரிந்தான் கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன் மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதே கண்டான் உலகுளிர கீதை சொன்னான் புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான் அருள் பால கோவிந்தன் வந்தான்.